இப்படியும் கூட காலிஃப்ளவர் செய்யலாமா அப்படின்னு நம்ம வீட்டில் எல்லாம் கேட்பாங்கங்க. ஆமாங்க. சுடுதண்ணியில் மட்டும் கழுவி எடுத்து காலிஃப்ளவரை நம்ம யூஸ்வலாக பீட்ரூட் கேரட் துருவுற மாதிரி துருவிக்கணுங்க. இன்னொரு சைடு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு நிறைய உளுந்து பருப்பு போட்டுக்கோங்க. அதுதான் ருசியே தரும் பொரியலுக்கு. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம இது டயட் இருக்கவங்களும் சாப்பிடலாம் கம்மியான எண்ணெய் விட்டால். அடுத்து பச்சை மிளகாயை நல்ல பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கணும். நான் ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதே மாதிரி வெங்காயமும் நான் 4 வெங்காயம் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய வெங்காயம் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் 4லேருந்து 5 வெங்காயம் கூட பண்ணிக்கலாம். ஒரு ஃபுல் காலிஃப்ளவரே நான் இன்றைக்கி எடுத்து கிரேட் பண்ணியிருக்கேன். அடுத்து இதுக்கு கல்லுப்பு போடக்கூடாது, தூளுப்பு தான் போடணும். ஏன்னா கல்லுப்பு போட்டிங்கன்னா அது கரையாது, அப்படியே நின்றுடும். ஸோ தூளுப்பு தூவிட்டு அதை நல்லா பரட்டி விட்டுட்டே இருங்க. ஒரு மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக ஆகட்டும் வெங்காயம். ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது, ஒரு மாதிரி மீடியமாக அது ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலரில் ஆகுங்க. அப்போ நான் துருவி வச்சுருக்க இந்த ஒரு காலிஃப்ளவரையும் அப்படியே இதில் போட போகிறேன். போட்டுட்டு நல்லா இதை பெரட்டி விட போகிறேங்க. ஜென்ரலாக நம்ம ஊரில் காலிஃப்ளவர் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சில்லி மாதிரி போடுவாங்க, இல்லை குழம்புல போட்டு மசாலாவில் முக்கி எடுத்து செய்வாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் வெறும் காலிஃப்ளவரை மட்டும் போட்டு வணக்கிட்டு தேவையான காரத்துக்கு பெப்பரை மட்டும் போட்டுக்க போகிறேங்க. நீங்கள் வெஜிடேரியனாக இருந்து முட்டை சாப்பிட மாட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். நான் முட்டை போட்டிருக்கேன், ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே இந்த காலிஃப்ளவர் முட்டை போட்ட காம்பினேஷன் ரொம்பவே பிடிக்கும். இப்போ முட்டை உடச்சி ஊற்றுனால ஏற்கனவே சேர்த்த உப்போட குவான்டிட்டி பத்தாது, அதனால் கொஞ்சம் உப்பை போட்டுக்க போகிறேங்க. அதே மாதிரி தான் பெப்பரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் வெஜிடேரியன் உங்களுக்கு என்ன காம்பினேஷன் இதோட போட்டால் பிடிக்கும்னிங்கன்னா நீங்கள் பன்னீரை இந்த மாதிரி துருவி இதோட ஆட் பண்ணிக்கலாம், அதுவுமே சூப்பராக இருக்கும். இந்த டிஷ் முடியிறப்ப பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையை போட்டு ஒரு கிண்ணத்தில் மாற்றிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.